guys, so இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா Samsung Galaxy Watch 4 Classic LTE வந்து இருக்கு. சோ இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா Pixel Clock வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இந்த Pixel Clock வந்து பாத்தீங்கன்னா உங்களால எல்லா Samsung Galaxy ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சில சிம்பிளான ஸ்டெப் ஃபாலோ பண்றது மூலமா இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சோ எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டெப் 1 நமக்கு வந்து ரெண்டு ஆப் வந்து தேவைப்படுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்க்கான லிங்க் வந்து XT வெப்சைட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பிக்சல் வாட்ச் ஃபாஸ்ட் ஃபேஸ் ஏபிகேன்னு இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இந்த ஆப் எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஆப்பில் தான் நமக்கு வந்து அந்த கிளாக் எல்லாமே இருக்குது. இதை தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இங்கே டவுன்லோட் நிறைய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஏதாவது ஒரு வருஷம் செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வந்து போகும். இந்த பேஜில் வந்து டவுன்லோட் ஏபிகேன்னு இருக்கும். ஜஸ்ட் இதை வந்து கொடுத்துருங்க. இது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 MB ஒரு ஆப் வந்து டவுன்லோட் ஆகும். இதான் இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன்று இந்த ஆப் வந்து தேவைப்படுது. இந்த ஆப்போட நேம் வந்து பக்ஜிகர். இந்த ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். இதையும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் வந்து இந்த டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும். ஓகே, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வந்து போய்க்குங்க. ஓகே, செட்டிங்ஸ் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் வாட்ச்னு இருக்கும். ஸோ அபவுட் வாட்சில் கொஞ்சம் ஸ்கீல் ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து சாஃப்ட்வேர் வெர்ஷன் வந்து இருக்கும். அதை வந்து ஜஸ்ட் டேப் பண்ணிட்டே இருங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெவலப்பர் மோட் வந்து ஆன் ஆயிரும். ஜஸ்ட் பேக் வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து டெவலப்பர் மோட் தான் எனேபிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டேன்னா அதே மாதிரி செட்டிங்ஸ் வந்து போகலாம். செட்டிங்ஸில் வந்து பார்த்தா கனெக்ஷன் இருக்கும். கனெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வந்து ஆன் ஆகிருக்கும். ப்ளூடூத் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒய்ஃபை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. ஸோ உங்கள் மொபைலில் வந்து பார்த்தா ஹாட்ஸ்பாட் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அந்த ஹாட்ஸ்பாட்டை வந்து பார்த்தா ஸ்மார்ட் வாட்ச் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு இங்கே வந்து காட்டுது. ஜஸ்ட் நான் வந்து பார்த்தா கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸ்டெப் 4. இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஆப் ஓப்பன் பண்ணி முடிச்சக்கப்புறம் மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ டிவைஸ் கனெக்டட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக் மாதிரி இருக்கும். அந்த ப்ளக்கை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் டூன் இருக்கும். ஸோ அதில் வந்து பேர்ன்ற பட்டன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தா வாட்ச் வந்து போய்க்கலாம். ஸோ வாட்சில் வந்து பார்த்தா செட்டிங்ஸ் வந்து போகலாம். ஓகே, செட்டிங்ஸில் நம்ம அப்போ வந்து டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணோம். ஸோ அதுக்குள்ளே வந்து போய்க்கலாம். டெவலப்பர் ஆப்ஷனில் வந்து பார்த்தா கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ADB டீபக்கிங் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணி முடிச்சக்கப்புறம் கீழே வந்து பார்த்தா ஒயர்லெஸ் டீபக்கிங் இருக்கும். அதுக்குள்ளே வந்து போய்க்குங்க. அதை வந்து பார்த்து எனேபிள் பண்ணிக்கோங்க. தென் அது கீழே உங்களுக்கு வந்து பேர் நியூ டிவைஸ்ன்னு இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கோட் காட்டும். இப்போ உங்களுக்கு வந்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த கோடு வந்து பார்த்து என்டர் ஆயிரும். ஜஸ்ட் நீங்கள் இந்த பேரிங் கோடுக்குள்ளே வந்து உள்ளே வந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த கோடு வந்து என்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் கீழே வந்து என்டர் பேரிங் கோடுன்னு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 228683 இருக்குது. இதை வந்து என்டர் பண்ணிக்கலாம். 228683. ஓகே 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 தென் பேர் கொடுக்கலாம். ஓகே, இங்கே வரும்போது சக்ஸஸ்ஃபுல்லி பேர் 2 அப்படின்னு வந்துருச்சு. தென் பேக் வரலாம். ஃபைனல் ஸ்டெப் வந்துட்டோம். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷனில் கமெண்ட்ஸில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்காதீங்க. ஆப்ஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டிருக்கோம். ஸோ அங்கே வந்து இருக்க மாதிரி வந்து பார்த்துக்குங்க. தென் கீழே உங்களுக்கு வந்து ப்ளஸ் பட்டன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் APK ஃபைல்னு இருக்கும். ஜஸ்ட் ஓகே கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ முதல்ல வந்து ஃபஸ்ட் டைம் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தோம் பிக்சலோட கிளாக் ஃபேஸ் ஆப். அந்த ஆப் வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ அது நான் வந்து டவுன்லோட் ஆச்சு. ஸோ உங்களுக்கு மேலே வந்து 3 டாட் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பையில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தா மாடிஃபைட் நியூஸ் ஃபஸ்ட்னு இருக்கும். கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆப் வந்துடும். நீங்கள் அந்த ஆப் வந்து இந்த இடத்துல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஆப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன் செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான். நமக்கு வந்து பார்த்தோம் வாட்சில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கிளாக் எல்லாமே வந்துடும். ஸ்மார்ட் வாட்ச் லாங் ப்ரெஸ் பண்ணலாம். லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வாட்ச் வைஸ்ன்னு இருக்கும். செலக்ட் பண்ணி ஜஸ்ட் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காட்டும். ஓகே, இங்கே வந்து பாருங்கள் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து பாருங்கள் நம்ம பிக்ஸோட எல்லா கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து பிக்ஸலோட கிளாக் தான். எது வேணால் நீங்கள் ஈஸியாக வந்து ஹோம் ஸ்க்ரீனில் வச்சுக்க முடியும். ஜஸ்ட் எந்த கிளாக் வேணுமோ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹோம் ஸ்க்ரீன் வந்து வந்துடும். ஓகே, பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிளாக் ஃபேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதான் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாக்கு. ஸோ இந்த கிளாக் வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சிம்பிளான ஸ்டெப் ஃபாலோ பண்ணாலே உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஃபேஸ் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஈஸி தான். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் கொடுங்க. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.